திருப்புகழ் 730. கருமுகில் போல் மட்டாகிய அழகிகள் தேனில் பாகொடு கனி அமுது ஊறி தேறிய மொழி மாதர் கலவிகள் நேர் ஒப்பாகிகள் மதனிகள் காமக்ரோதிகள் கன தனபாரக்காரிகள் செயலோடே பொறு கயல் வாழை தாவிய விழியினர் சூறைக்காரிகள் பொருள் அளவு ஆசைப்பாடிகள் புவி மீதே பொதுவிகள் போக பாவிகள் வசம் அழிவேனுக்கு ஓர் அருள் புரிவதுதான் எப்போது அது புகழ்வாயே. தரு அடு தீர சூரர்கள் அவர் கிளை மாள தூள் எழ சமன் நிலையேற பாரொடு கொடி வீழ தனதன தான தானன என இசைப்பாடி பேய் பல தசை உண வேல் விட்டு ஏவிய தனி வீரா அரி திருமால் சக்கராயுதன் அவன் இளையாள் முத்தார் நகை அழகுடையாள் மெய்ப்பால் உமை அருள் பாலா அறவொடு பூளை தார் மதி அருகொடு வேணி சூடிய அழகர் தென்மாதைக்கே உரை பெருமாளே. அழகோடு பூளைத்தார் மதி அருகோடு வேணி சூடிய அழகர் தென்மாதைக்கே உரை பெருமாளே. பொதுவிகள் போக பாவிகள் வசம் அழிவேனுக்கு ஓர் அருள் புரிவதுதான் எப்போது அது புகழ்வாயே. விலைமகளிரின் வஞ்சனை மிக்க அழகும் செயல்களும் விவரித்து கூறப்பட்டுள்ளன முதல் பகுதியில். பின்பாதி கற்பக மரங்கள் உள்ள பொன்னுலகத்தை அழித்த துணிவுடைய அசுர சூரர்கள் அவர்களின் உறவினர்கள் ஆகிய எல்லோரும் வேருடன் மடிந்து தூளாக யமனின் கொலை தொழில் பெருக பருந்துகளுடன் காக்கைகள் விரும்பி வந்து சேரவும் தனதன தான தானன என்று இசைப்பாடி பேய்கள் போர்க்களத்தில் பலவகைப்பட்ட ஊன்களை உண்ணுமாறும் வேலை விட்ட நிகரில்லாத வீரனே. அரி திருமால் சக்கரப்படையை உடையவனானவனுக்கு தங்கையாகிய முத்தூர் நகையம்மை என்ற பெயர் கொண்ட அழகி சிவபெருமானின் உடலில் ஒரு பாகத்தில் உள்ள உமாதேவி ஈன்ற குழந்தையே. பாம்புடன் பூளை பூ ஆன மாலையையும் பிறை சந்திரனையும் அருகம் புல்லையும் ஜடையில் அணிந்து கொண்டுள்ள அழகரின் அழகிய திருவாமாத்தூரில் விற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமகளிரின் பால் தன் வசம் இழந்து துழலூறும் என்னை உன்னுடைய ஒப்பில்லாத திருவருளை தந்து காப்பாற்றுவாயாக. எப்போது அதனை எனக்கு அருள்வாய் என்று உரைத்து அருளுக என்று வேண்டியவாறு. திருவாமாத்தூர் மாதை என்ற பெயரும் உண்டு.